அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். இன்னைக்கு எங்களோட 12th போர்டு எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம். தமிழை பற்றிலாம் எதுவுமே கவலை கிடையாது. ஏன்னா தமிழ் அப்படின்றது நம்ம தாய்மொழி, நம்ம அதை வந்து சூப்பராகவே பண்ணிடுவோம். டீச்சர்ஸுமே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாம நிறைய கோச்சிங்லாம் கொடுத்தாங்க. அவங்க ட்ரெயின் பண்ணாங்க எப்படிலாம் சென்டம் அடிக்கிறது, தமிழில் எழுத்துப்பிள்ளை இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணாங்க. 12th பொறுத்த வரைக்கும் பயம்லாம் யாருக்குமே இருக்காது. ஏன் அப்படின்னா நாங்கள் 10thலேயே போர்டு எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால 11th 12th போர்டுனால இது வந்து அளவுக்கு வந்து நர்வஸ்லாம் இல்லை. அதர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டீச்சர் சப்போர்ட் வந்து அதிகமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா வந்து ஆஃபிலியில் எல்லா போர்ஷனும் ஆஃபிலிக்கு முன்னாடியே எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக ரிவிஷன் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் ஸ்கூல் சென்டம் ரிசல்ட் வந்து நாங்கள் பிளேஸ் பண்ணுவோம். எக்ஸாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10th 11th 12th மூணுமே வந்து பப்ளிக் எக்ஸாம். ஸ்டார்டிங் வந்துட்டு பயந்தாலும் 11th பயப்படல, 12th ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமா இருக்கு. பட் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி எக்ஸாமுக்கு. ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கோச்சிங் சூப்பராக கொடுத்தாங்க. 12th ஸ்டாண்டர்டில் இந்த வாட்டி சூப்பராக மார்னிங் கிளாஸில் வந்து உட்கார வைக்கிறதும் சரி படிக்கிறதும் சரி மார்னிங் நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நல்லா எழுதுவோன்ட்டு ஒரு ஹோப் இருக்குது. பெஸ்ட்டாக பண்ணுவோம் எக்ஸாம். நாங்கள் வந்து 1 மார்க் தான் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 1 மார்க் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணோம். மீதி எல்லா லெசன்ஸுமே நல்லா படிச்சிருக்கோம். நல்லா எக்ஸாம் எழுதுவோம் நம்புகிறோம். டீச்சர்ஸ் வந்து எல்லா விஷயத்துலையுமே நல்லா கைட் பண்ணாங்க எங்களை. நீங்கள் இது படிங்க அப்படின்னு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நெடுவினா வந்து மிஸ் எழுத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு மீதி கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.